ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான அண்ட் ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நீட்டாக வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீட்டாக வெட்டின வெங்காயத்தை வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பிசைஞ்சு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து பார்க்கறதுக்கு அழகாக பூ மாதிரி சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நம்ம பிசையும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நல்லா வெளியே வரும். இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தண்ணியே இல்லாமல் சூப்பராக சிம்பிளாக செய்ய போகிறாங்க. அது அப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரத்தூள் வந்து போட்டுக்கோங்க. காரத்தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லா பிரைட்னஸாக சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து இது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ இது கூட வந்து நம்ம அடுத்ததாக போட போகிறது 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடலை மாவு அல்லது பஜ்ஜி மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து வெங்காயத்தில் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அழகாக சூப்பராக பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப செம்மையாக இருக்கும். கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து இது கூட ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிரைட்னஸாக கலர் எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு பொறப்பாக வருங்க. அடுப்பில் வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து தனித்தனியாக எடுத்து லீஃபாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பராக எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே குயிக்காக டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு வெங்காய பக்கோடா வந்து செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி வெங்காய பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே குயிக்காகவும் ரெடி பண்ணலாம். சிம்பிளான ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.